வெல்கம் பேக் டு அவர் ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம்னா இந்தியன் கிரிக்கெட்டர்ஸோட ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்துருப்போம். அவங்க எல்லாரையுமே வந்து என்னென்னா டொமஸ்டிக் கிரிக்கெட் ஆட சொல்ல போகிறதா வந்து என்னென்னா இந்தியன் டீம் வந்து சொல்லியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. என்னடா டொமஸ்டிக் கிரிக்கெட்னு கேட்டிங்கன்னா, துலீப் ட்ராஃபி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மேஜர் டொமஸ்டிக் லீக்னு வந்து சொல்லலாம். அது வந்து மேட்ச் வந்து எப்படி நடக்குன்னா, நார்த் ஜோன், சவுத் ஜோன், ஈஸ்ட் ஜோன் அந்த மாதிரி வந்து நடக்கும் அது. ஆனால் அதையே வந்து என்னென்னா இப்போ சேஞ்ச் பண்ணியிருக்காங்க 2024க்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதாவது 4 டீம் தான், ஏபிசிடி, இந்தியா ஏ, இந்தியா பி, இந்தியா சி, இந்தியா டி, அந்த மாதிரி தான் வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த துலீப் ட்ராஃபியில் இந்தியன் பிளேயர்ஸ் வந்து என்னென்னா விளையாட சொல்கிறது வந்து பிசிசி வந்து சொல்லியிருக்காங்க. எல்லா பிளேயர்ஸையும் விளையாட வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா பங்களாதேஷ் கூட ஒரு டெஸ்ட் சீரிஸ் வருது, ஹோம் மேட்ச்சு. நியூசிலாந்து கூட ஒரு ஹோம் மேட்ச் வருது. இது எல்லாமே நிறைய வரதுனால ஒரு ப்ராக்டிஸாக இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. அதில் 2 பேருக்கு மட்டும் என்னென்னா ஒரு விடுப்பு, ரோஹித் சர்மா அண்டு விராட் கோலி, இவங்க 2 பேருக்கு ஒரு சாய்ஸ் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா ட்ராஃபி விளையாடுறதா இருந்தாலும் விளையாடலாம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக வந்து விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேரும். அந்த யாரெல்லாம் வந்து விளையாட சொல்லி கண்டிப்பாக நீங்கள் வந்து விளையாடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னா, கேஎல் ராகுல் ஒன்று, சுப்மான் கில் ஒன்று, அக்ஷர் பட்டேல் ஒன்று, இன்னொரு முக்கியமான பிளேயர் வந்து யாருன்னா இஷான் கிஷன் தன்னோட சென்ட்ரல் கான்ட்ராக்டை ரீட்டைன் பண்ண போகிறான்னு வந்து நினைக்கிறேன். ஏற்கனவே அவர் வந்து என்னென்னா பிசிசியோட சென்ட்ரல் கான்ட்ராக்டில் வந்து என்னென்னா இஷான் கிஷன் இல்லை. ஏன்னா அவர் வந்து நிறைய பிரச்சனைலாம் வந்துச்சு, ரஞ்சி ட்ராஃபி அது இதுன்னு நிறைய வந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து என்னென்னா அவர் விளையாண்டாருன்னா ஒரு வேலை கண்டிப்பாக சென்ட்ரல் கான்ட்ராக்ட் ரீட்டைன் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. இப்போ கேஎல் ராகுல் அண்டு சுப்மன் கில் இவங்க எல்லாருமே வந்து என்னென்னா விளையாடுறாங்க துலீப் ட்ராஃபி. அது வந்து என்னென்னா ஒரு ரெட் பால் சீரிஸ் தான் அதுவும் டெஸ்ட் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் விக்கெட்டாகவும் இருக்கும். இதில் வந்து என்னென்னா பும்ராக்கு வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் கொடுக்க போகிறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது ஹோம் சீரிஸ்லையும் ரெஸ்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. இந்த நியூசிலாந்து கூடயும் பங்களாதேஷ் கூடயும் வர சீரிஸ் வந்து என்னென்னா பும்ரா இல்லைன்னு வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து என்னென்னா ஆஸ்திரேலியா கூட நம்மளுக்கு பெரிய மேட்ச் வந்து வருது, 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ். அந்த சீரிஸ்க்காக அவர் வந்து என்னென்னா பாதுகாத்து வச்சிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஹோம் மேட்ச்சில் இந்தியா வந்து எப்படியும் ஜெயிச்சிடுவாங்க. ஃப்ளாக் விக்கெட்டாக தான் இருக்கும், ஓரளவுக்கு நல்லா டேர்ன் ஆகிறதுக்கான லைட்டான சான்ஸ் தான் வந்து இருக்குதுன்னு. அதனால் வந்து இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துப்பாங்க. இதனால் வந்து என்ன ஆகுன்னா, இதில் வந்து என்னென்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்குது, நெகட்டிவான விஷயம் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து என்னென்னா டொமஸ்டிக் கிரிக்கெட்டோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னு வந்து சொல்லலாம். நிறைய பேர் வந்து என்னென்னா அதையே வந்து பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஸ்டார் பிளேயர்ஸ்லாம் போய் அதில் ஒவ்வொரு டீமுக்காக விளையாண்டாங்கன்னா, இது வந்து என்னென்னா அதோட லெவலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு வந்து சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வேறு இடத்துல நடக்கிறதா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து என்னென்னா செக்யூரிட்டி வந்து என்னென்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதா வந்து சொன்னாங்க. அதாவது ஏன்னா இப்போ வந்து இந்தியன் பிளேயர்ஸ்லாம் உள்ளே இறங்குனாங்கன்னா கண்டிப்பாக நிறைய கூட்டம் வரும், நிறைய ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதனால் வந்து என்னென்னா பெங்களூர் கிரவுண்டுக்கு இந்த மேட்ச் வந்து என்னென்னா ஷிஃப்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, ஃபஸ்ட் மேட்ச்சு. அதனால் இப்போ வந்து என்னென்னா பெங்களூர் கிரிக்கெட் அசோசியேஷன் வந்து என்னென்னா ஓகே சொல்லிட்டு தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் மேட்ச் வந்து அங்கே தான் நடக்க போகுது, சின்னசாமி ஸ்டேடியமில். அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இது இப்போ வந்து நெகட்டிவான விஷயம் வந்து என்னென்னா, இப்போ இவங்கெல்லாம் இறங்குறதுனால ஏற்கனவே ரஞ்சியில் பர்ஃபார்ம் பண்ணி இப்போ துலீப் ட்ராஃபியில் வந்து செலக்ட் ஆகி இருக்கிறவங்க வந்து எல்லாத்துக்குமே என்ன சாய் சுதர்ஷன் அவரெல்லாம் அந்த மாதிரி தான் வந்தார். அந்த மாதிரி இருக்கிற பிளேயர்ஸ்க்கு என்னென்னா ஒரு மாதிரி ஒரு டீக்ரேட்டாக இருக்குமோன்னு வந்து எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா அவங்க வந்து இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே வரணும்னு பார்ப்பாங்க. இப்போ இவங்க வந்து உள்ளே போனாங்கன்னா இவங்க மேலே தான் எல்லா கண்ணும் இருக்கும். நல்லா பர்ஃபார்ம் பண்ண அந்த சின்ன பசங்க அவங்க மேலெலாம் பார்வை விழாதுன்னு வந்து எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா ஒரு ஸ்டார் பிளேயர் வந்து அவர் தான் வந்து எல்லாமே வந்து பார்ப்பாங்க. சின்ன பிளேயர் வந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்களுக்குலாம் ஒரு டீக்ரேட் அமையுமோன்னு எனக்கு ஒரு சின்ன இதாக தான் இருக்குது. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.